ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரெசிபி தான். ஸ்ரீலங்கா ஸ்டைல் பருத்தித்துறை வடை தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த பருத்தித்துறை வடையை இலகுவாகவே நாங்கள் வீட்டில் எங்களுடைய எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம். வரப்போகிற கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நீங்களும் இதை செய்து என்ஜாய் பண்ணலாம். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணினா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த பருத்தித்துறை வடை செய்யறதுக்கு நான் அரை கப் உடைச்ச பாதி உளுந்து எடுத்திருக்கிறேன். அது கோதில்லாத உளுந்தா எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 2 தண்ணியில் கழுவி போட ஒரு 2 ஹவர் இதை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுதான் மற்ற இன்க்ரீடியன்ஸுன்ற அளவுகளும். என்னட்ட இந்த அளவு கப் இருக்கிறபடியாக நான் உங்களுக்கு இந்த அளவு கப்பிலேயே நான் உங்களுக்கு இந்த அளவுகளை செய்து கொள்ளுறேன். இப்போ பாருங்க, நான் நல்ல வடிவாக இதை தண்ணியால் கழுவி போட்டு ஊற வைக்க போகிறேன். அடுத்ததாக 1.5 கப் பச்சை கோதுமை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக அரை கப் அவிச்ச கோதுமை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோடையே 2 ஹவர் ஊற வச்சு எடுத்த இந்த உளுந்தையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதில் ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும், பரவாயில்லை, ஏனெண்டா நாங்கள் தண்ணி விட்டு தான் இது குழைக்க போகிறோம். அப்படியே நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் 1.5 டேபிள் ஸ்பூன் வெட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உரைப்பு தேவையாண்டா 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது குறைவண்டா குறைச்சும் சேர்த்துக்கொள்ளலாம். இதோடையே 2 டீஸ்பூன் நச்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளலாம். இதோடையே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து சின்ன சொப் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே அரை டீஸ்பூன் மஞ்சளும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்களென்றால் 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். தூள் உப்பாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. எப்பையும் நாங்கள் எண்ணெயில் பொரிக்கிற பொருட்களுக்கு உப்பு குறைவாக போடணுமென்று எங்களுடைய அம்மாக்கள் சொல்லுவினோம். இப்போ பார்த்தீங்களென்றால் இது எல்லாத்தையும் சேர்த்து கைகளால் நல்லா குழச்சி விட போகிறேன். ஏனென்றால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஒன்றா சேர வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பெனக்கி ஒரு சப்பாத்திக்கு நாங்கள் எப்படி மாவை நாங்கள் குழச்செடுப்போமோ அதே போல் நாங்கள் குழச்செடுக்கலாம். சில பேர் நீங்கள் அரைவாசி உளுந்த மிக்சியில் அடித்து போடுவீங்க, சில பேர் நீங்கள் அப்படியே போடுவீங்க. நான் அடித்து போடையில் நான் அப்படியே தான் போட்டு செய்திருக்கிறேன். இதுக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடித்து செய்கிறதும் எங்களுக்கு அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள், இது போல் நல்ல வடிவாக இந்த கைகளில் ஒட்டாத பதத்துக்கு நான் இதை குழச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கையில் எண்ணெய் பூசிட்டு மேலே நல்லா அப்ளை பண்ணி போட்டு பாருங்கோ, அளவான உருண்டைகளாக நான் உருட்டி வைக்க போகிறேன். நீங்கள் பாருங்கோ, இது போல் உருண்டைகளாக நாங்கள் உருட்டி வச்சிட்டோம்னால் இந்த வடையை தட்டி போடுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் இது போல் ஒரு போத்தலிൻ്റെ மூடி ஒன்று எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்க, எங்களுடைய இந்த பெருவிரலுக்கு மட்டும்தான் வேலை. இந்த பெருவிரலால் நாங்கள் இப்படியும் அழுத்தி விட்டுட்டோம்னால் எங்களுடைய வடை நல்ல வடிவாக நல்ல ஒரு மெல்லிசாக நல்ல நீட்டாக நல்ல வட்டமாகவே இந்த வடை எங்களுக்கு வரும். நாங்கள் அச்சு வச்சு வெட்டி எடுக்க வேண்டிய தேவையே வராது. இங்கே பாருங்க, கடகடண்டு நாங்கள் எல்லா வடையையும் நாங்கள் தட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, எங்களுக்கு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் தட்டி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதே போல் ஒரு பிளேட் ஒன்று எடுத்து நல்ல வடிவாக எல்லாத்துலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மிகுதியாக இருக்கிற உருண்டைகளையும் நான் வடை சேப்பில் தட்டி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் தட்டி எடுத்துட்டேன். இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சால் உங்களுக்கு ஒட்டுப்படாது. ஏனென்றால் நாங்கள் அந்த கையில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் தட்டி வைக்கிறபடியாக எங்களுக்கு ஒட்டுப்படாது. இப்போ பார்த்தீங்களென்றால் பொரிக்கிறதுக்கு ஒரு தாச்சி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை நான் இதில் ஊற்றிக்கொள்கிறேன். இந்த எண்ணெய் எங்களுக்கு நல்லா சூடாகட்டுக்கும். இந்த எண்ணெயை சூடாக்குறதுக்கு அடுப்பை மீடியம் ஹீட்டிலே வச்சுக்கொள்ளுங்க. இந்த அடுப்பை நாங்கள் நல்லா கூட எரிய விட்டுட்டோம்னால் எண்ணெய் எங்களுக்கு கெதியாக கீட்டாகி நல்லா சூடாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் போடுற வடையும் கறிகீரும். ஆனால் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு வடை நல்லா அவிஞ்சும் வராது, அந்த கிறிஸ்பியோடையும் வடை வராது. இப்போ பார்த்தீங்களென்றால்
இது போல் ஒரு வடமாக கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் நான் போட்டு விட்டுட்டேன். இந்த எண்ணெய் எங்களுக்கு வடை சுட்டெடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுதுன்றால் நாங்கள் போட்ட அந்த வந்து தானாகவே பொரிஞ்சு மேலே வரும். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெய் எங்களுக்கு நல்லா ஹீட் ஆகிட்டுதுண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதையே நான் சொல்கிறேன் என்றால் நிறைய பேர் புதுசாக நீங்கள் சமையலெல்லாம் பழகுறீங்கள். அப்போ உங்களுக்கு சில வேளையில் இது ஒரு டிப்ஸாக இருக்குமென்றதுக்காக நான் இதை ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இந்த எண்ணெய் எங்களுக்கு வடை பொரிக்கிறதுக்கு நல்லா ஹீட் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் தேவையான அளவு இப்போ 3 வடை போடலாம், 5 வடை போடலாம். நீங்கள் உங்கள் இந்த சட்டின்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா வடைகளையும் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த வடை பார்த்தீங்களென்றால் நாங்கள் போட்டு பொரிக்கும் போது ஒட்டி எதுக்குமே வராது. நாங்கள் போடுற வடையெல்லாம் எங்களுக்கு கீழே போய்த்தான் பொரிஞ்சு மேலே வரும். நீங்கள் பயப்படாமல் நீங்கள் 5-6 வடையண்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கோ, இந்த வடையெல்லாம் எங்களுக்கு பொரிஞ்சு தானாகவே மேலே வருது. நல்ல வடிவாக ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு மற்ற பக்கமும் நாங்கள் திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக பொரித்து எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் இதங்களுக்கு மாதக்கணக்கில் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பருத்தி துறை வடை. சக்கை எதுக்குமே பிடிக்காது. நாங்கள் இதை நல்ல வடிவாக 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்செடுப்போம். எப்பையும் பழமையாக நான் சொல்கிறது தான் உங்களுக்கு. இந்த வடை பொரிஞ்சிட்டதோண்டு நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல இந்த வடையை போட்ட உடனே இந்த எண்ணெய் பபுளாகவே வந்துருக்கும். இந்த வடை பொரிஞ்ச பிறகு அந்த எண்ணெய் எல்லாம் எங்களுக்கு அடங்கிடும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் இந்த வடையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டேன். ஏனென்றால் அதில் இருக்கிற தன்மை இருக்கும் போது தான் அந்த எண்ணெய் பபுள் மாதிரி வாரது. அதில் இருக்கிற தன்மையெல்லாம் நல்லா காஞ்சிட்டுதண்டால் இந்த எண்ணெய் எங்களுக்கு அப்படியே அடங்கி போயிருக்கு. இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த வடையெல்லாம் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அந்த எண்ணெய்ன்ற பபுள் எல்லாம் அடங்கிட்டுது. இப்போ நான் ஒரு பவுலுக்குள்ளே இது போல் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சி எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் அடுத்த பச்சையும் நான் போட்டுட்டு இதில் ஒரு 4-5 வடையண்டு போட்டு பொரிச்சு எடுத்து கொண்டிருக்கிறேன். அதுபோலவே இதையும் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொறுமையாக பொரித்து எடுத்து போட்டு இந்த வடை பொரிச்சு முடிய எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் என்னட்ட கொமெண்ட்ஸில் எழுதி அக்கா நிறைய பலகாரங்கள் செய்து போடுங்கோண்டு நிறைய விதமான ரெசிப்பிகள் எழுதி நீங்கள் என்னட்ட கேட்டிருக்கிறீங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டபடி எல்லாமே செய்து நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக நிறைய பேர் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கொமெண்ட்ஸில் கூட நீங்கள் எழுதி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் நான் உங்களுக்காக செய்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கோ, எங்களுடைய வடையை நல்ல கலர்ஃபுல்லாக ரெடியாகி இருக்குது. இந்த வடையை பார்க்கவே உங்களுக்கே தெரியுது எவ்வளவு சூப்பராக இந்த வடை நல்ல கலராகவும் வந்திருக்குன்னு சொல்லி நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. அதை விட பிள்ளைகளும் இதை சுட சாப்பிட்டுட்டு நானும் ஒரு வடையை டேஸ்ட் பண்ணி பார்த்தனால் அவ்வளவுத்துக்கு இந்த வடை அவ்வளவு சூப்பராகவும் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இந்த வடை வந்திருக்கு. இப்படியே நீங்கள் இதை ஒரு ஈரமில்லாத ஒரு போத்தல்லையோ ஒரு காற்று போகாத கண்டெய்னர்லேயோ நீங்கள் போட்டு மூடி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளவுத்துக்கு சூப்பராக இது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்டியான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை சேரும். ஓகே, பை.